பசுமை சமைச்சாலும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த கண்ணன் ஐயா அவரோட ஃபார்ம் தான் நம்ம பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஏக்கர் பண்ணைங்க. முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்னென்ன பயிர் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை பண்றாரு, வாழை பண்றாரு, நெல்லு பண்றாரு. அதுக்கப்புறம் தென்னையில நடுவுல வந்து ஊடு பயிர் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பவுண்டரி கிராப், அதாவது வெயில்ல வைக்கலைங்க. வெயில்ல வச்சா அது வெறும் காசு தான் செலவு. அதுவும் வந்து ரொம்ப நாள் நிக்காது. அதனால என்ன பண்றாரு, காத்து தடுப்பனா இருக்கும், தன்னோட மண்ணை வளப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, ஒரு பவுண்டரி சுத்தி மரங்கள் நட்டிருக்காரு. பல வகையான மரங்கள் நட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராசியான மரங்கள். இவர் ராசிக்கு என்ன மரங்கள் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு ராசி பார்த்து நட்டிருக்காரு. இந்த மாதிரி பல வகை மரங்கள் வந்து அவனோட பவுண்டரி சுத்தி பண்ணிட்டு இருக்காரு. இந்த 17 ஏக்கரையும் தனி ஒரு ஆளா தாங்க பாத்துக்கிறாரு. ஏன்னா அங்க ஆட்களுக்கு ரொம்ப பிரச்சனை. பக்கத்துல இருந்து ஷூ கம்பெனி இருக்கான். அங்கேயே எல்லாரும் போயிடுறாங்களாம். அதனால வந்து அந்த 17 ஏக்கரை வந்து இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ 17 ஏக்கர் பண்ணோம்னா இவரே எல்லாத்தையும் வேலை செய்வாரு. இயந்திரங்கள் அது தேவை அப்படின்னா இயந்திரங்களை இவரே வச்சுட்டு இருக்காரு. அந்த இயந்திரங்கள்லாம் வந்து இவரே தான் வந்து பயன்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த 17 ஏக்கர் உரங்களை வந்து இவர் எதாங்க தயார் பண்ணுறாரு. பஞ்சகாவியா, மீன் அமிலம், அப்புறமா அமிர்த கரைசல் அப்படின்னு பல உரங்கள் தயார் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து அரசாங்கத்திலிருந்து மானியத்தில் தர உரங்களை வந்து இவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாருன்னா, மற்ற மாவட்டத்தை பற்றி தெரியல எனக்கு, ஆனால் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த உரத்தை யாருமே வாங்குறது இல்லையா, அதனால இவரை கூப்பிட்டு வந்து நீங்க வாங்கிக்கோங்க, உரம் ஆயிடுச்சான்னு ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு உரங்கள் வந்து அங்கே நிறைய இருக்கான். அதை இவர் வந்து மானிய விலையில வந்து பயன்படுத்தி அவரோட பண்ணையை வந்து வளமாக்கிட்டு இருக்காரு. இப்ப அரசாங்கம் கொடுக்குறாருல்ல, அந்த உரத்துல பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிர்கள் வந்து 1,00,000 இருக்குமாங்க. இவர் இந்த மண்ணுல போட்டு அதை வந்து ஊட்டம் விட்டதுனால 1,00,000 நுண்ணுயிர்கள் வந்து 4,00,000 மாறுமாங்க. இன்னும் அவரோட மண் வளம் பெருகும் அப்படின்றாரு. நிறைய தகவல்கள் வந்து இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு கண்ணன் ஐயா சொல்லப் போறாரு. என்னன்றத வீடியோல பாருங்க. அப்படிங்களா? இது சொன்னீங்க, உரங்கள் வந்து கொடுப்பேன் பாட்டில். ஆமா, பாட்டில்ல உள்ள வந்து 1,00,000 பாக்டீரியா நுண்ணுயிர் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியான்றது கண்ணுக்கு தெரியாது. மைக்ரோ நியூட்ரியன்ட் அந்த மாதிரி சொல்லலாம். இது வந்து எருவுல கலக்கும் போது உங்களுக்கு ஜாஸ்தி பலன் எப்படின்னா, இதுல ஒரு பாட்டில ஒரு 1,00,000 பாக்டீரியா இருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து 4,00,000 5,00,000 மாறிடும். ஒரு வாரம் அப்படி ஈரப்பதம் கரெக்டா இருக்கணும் எருவுல. ரொம்ப அனல் இருக்கக்கூடாது. இடம் வந்து நிழலான இடத்துல இருக்கணும். ஈரம் இருக்கணும், எருவுல நிழலா இருக்கணும். ஏன்னா இந்த பாக்டீரியாக்கள் ஃபுல்லாவே மொட்டை வெயில கொண்டு போட்டீங்கன்னா செத்து போயிடும். தண்ணி கொதிப்பா இருக்குது, வெயில் 12 1 மணிக்கு போடக்கூடாது. நீங்கள் போடுறப்போ அது குளிர்ந்த கிளைமேட்டில் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அது வேரில் போய் அட்டாச் ஆகிக்கும், அது மண்ணில் போய் கலந்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சூடு போட்டுன்னா அது எங்கே போய் ஒழிஞ்சிக்கும். அது தன்னை பாதுகாத்துக்கும். ஆகையினால இது எருவில் கலந்தும் போது பல்கி பெருக்கணும். ஒரு 1,00,000 பாக்டீரியா வந்து 4,00,000 மாறிக்கும். அது கரெக்டான சூழ்நிலை கொடுக்கணும். எருவில் கொடுத்தாங்கன்னா இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இது வந்து திரவ உரம் வந்து அசோஸ்பைரன்றது நைட்ரஜன், பாஸ்போ பாக்டீரியான்றது மணிச்சத்து. இது காட்டுறேன், பாஸ்போ பாக்டீரியாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பொட்டாஷ், சாம்பல் சத்து உள்ளது. இது வந்து காத்துல இருக்கிற நைட்ரஜன் இழுத்து கொடுக்கும். ஒன்று மண்ணில் வந்து கரையாதகிற நைட்ரஜன், கரையாதகிற பொட்டாஷு, கரையாதகிற மணிச்சத்து தான் பாஸ்போ பாக்டீரியா. இது மூணுத்தையும் வந்து எளிதில் கரையக்கூடிய தன்மையை ஆக்கக்கூடியது இது பாக்டீரியாக்குள்ள வேலை. டைரெக்டா இதுல வந்து ஓரமா இது போட்ட உடனே அப்படியே உச்சி எழுந்து வந்துடும். கெமிக்கல் மாதிரிலாம் கிடையாது. இது ஸ்லோவாக வேலை செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்யும். ஆனால் பழங்கள் தெரியுது. பழங்கள் கொஞ்சம் அதான் ஆக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். திடீர்னு யூரியா போட்டிங்கன்னு வச்சு ஒரு ஏக்கரில் ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தா அப்படியே கிரியல்னு இருக்கும். அந்த மாதிரி எதிர்பார்ப்புலாம் கிடையாது. இது மண்ணில் வந்து கிரியா ஊக்கி கிடைக்காத பொருளை கிடைக்க செய்ய வைத்து மண்ணிலே இருக்குது. பல தழைச்சத்து இருக்கு, மணிச்சத்து இருக்குன்னு வச்சுக்கோ. அது சில டைம்ல வந்து வேறு எடுத்துக்க முடியாத நிலைமையில இருக்கும். அதான் உதாரணத்துக்கு நான் சொன்னேன், நம்ம சாம்பார்ல உப்பு அதிகமாக போட்டு சாப்பிட முடியுமா? சாம்பார் போட்டோம், இல்லை ரசம் இல்லை மோர் எதோ ஒன்றும் எடுத்துங்க, அதில் கொஞ்சம் உப்பு கூடனா அப்போ என்ன பண்ணணும், தண்ணி கொஞ்சம் ஊற்றி டெலிவரி பண்ணுறோம். அந்த வேலையை தான் செய்யும். அதை சாப்பிட வைக்கிறது தான் இதனுடைய கிரியா ஊக்கி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இதெல்லாம் வந்து சூடோமோனாஸ். இது என்ன வேலைகள்? இது வந்து நோய் கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாடு இல்லை, நோய் வந்து இன்னும் சின்ன தன்மை. பூச்சி இந்த சைஸ் கொஞ்சம் போல்டா இருக்கும், கண்ணுக்கு தெரியாத இதுதான். இது எப்படி கொடுக்கணும்? இது கொடுத்தா என்ன மாதிரி? இது பாருங்க, குலை நோய், தண்டு நோய், வேரர்கள் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனால் இதுவும் சொல்லுவோம், இந்த டெம்பரேச்சருக்குள்ளே வச்சுக்கணும், விதையில கலக்கலாம், மண்ணில் போட்டனாலும் இந்த வெயில் நேரத்தில் போடக்கூடாது. அந்த மாதிரி சில சிஸ்டமேட்டிக்காக பயன்படுத்தினா இது சரியாக வரும். அது போட்டுட்டு நல்ல மொட்டை வெயிலில் கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு வேலை செய்யலாம் செய்யாது, செத்து போயிடும். ஏன்னா
நம்மளுக்கே வெய்ய நேரத்தில் மார்ச் ஏப்ரலில் காலை வச்சா தண்ணி சுடுது. இது துணுண்டு கண்ணுக்கே தெரியாது. அந்த மாதிரி உயிர்கள்லாம் வந்து எந்த நேரத்தில் கொடுத்தா அதை வந்து ரொம்ப பக்குவமாக காப்பாற்றி நிலத்துல கொண்டு விடும். அசோஸ்பேர்லாம் அது இருக்குது. பாஸ்போர்ட்டே காணும். அது சூடமோனாஸ் டைகோடெர்மா விரிடி, இதுவும் வந்து நோய் கட்டுப்பாடு தான். வேரர்கள் அந்த மாதிரி தான். இதிலும் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வேரர்கள் மற்றும் பூஞ்சான களைக்கொல்லி. அது பயன்படுத்தும் முறை பின்னாடி எதிர்ப்பாங்க. இதே தான் அதே மாதிரி விதையில கலந்துனா ஒரு கிலோக்கு எவ்வளோ கலக்கலாம், 4%, 24 மணி நேரம் பின்னு விதை வந்து நிழலில் ஒன்று கேட்கணும். காரணம் கரும்பு கிழங்குக்கு அந்த மாதிரி நினச்சி எடுத்து போடுவாங்க. வேரர்கள் நோய் மட்டும் கண்ட்ரோல் ஆகும். எல்லாமே இந்த நேரில் இருக்கிறதுனால அப்படியே போட்டு வச்சிருக்கேன். எப்பவுமே இங்கே வெயில் படாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா பக்கமும் மரம் வச்சிருக்கீங்க. இந்த மரத்துக்கு இடையில தான் மட்டும் இந்த எருவை சேமிக்கணும். அப்படி இல்லைன்னா வேற நல்ல குளிர்ந்த இடம், அது மரமான இருக்கட்டும், இல்லை வீட்டில் கூட உங்களுக்கு குளிர்ந்த சாதாரண சீலிங் வீட்லேயே அனல் அடிக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட இது ஜெயிக்குமான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோதான் டெம்பரேச்சர் தாங்கும். இது இன்னொன்று காரணம் வந்து டெப்போல லாரியில் கொண்டு வராங்க, அங்கே எங்கன்னா வெயில் பட்டு இருந்தாலும் உள்ள செத்து போயிருக்கலாம். அதனால அவங்க கொடுக்குறதும் எப்படி ஒரு சில இன்ஜெக்ஷன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணோம் நம்ம மனுஷனுக்கு. அது வந்து வெளியே வச்சா அது 2 நாளைக்கு வெளியே இருந்துச்சுன்னா அது பயன்படாது. நாங்களா அது மாதிரி தான் இதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டெம்பரேச்சருக்குள்ளே இருந்தால் தான் அது வேலை செய்யும். அது மட்டும் தெளிவாக யூஸ் பண்ணணும். நல்ல சரக்காக கிடைக்கணும். அதான் நல்ல சரக்குன்னா டெப்போல கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். அவங்க வெயிலில் போட்டு வச்சு ஏற்று கொடுத்தாங்கன்னா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ இது வாங்கினீங்க, எவ்வளோ மானியத்தில் வாங்கினீங்க? அது எல்லாமே 50% மானியம் கவர்மெண்ட்டில் தராங்க, தாராளமாக தராங்க நிறையா. ஏன்னா நிறைய விவசாயிங்க வாங்குறது இல்லை. அடப்போப்பா அதெல்லாம் வேலை இல்லை, யார் வெயிலில் போடாதுன்ற, மழையில் வைக்காதுன்ற, அது இப்படி கலக்கணுன்ற அப்படி கலக்கணுன்ற, யாருமே உனக்கு வேலை வெட்டி இல்லை நீ பண்ணிட்டு கிடக்குறேன்றவங்க. அது கொஞ்சம் ப்ராசஸிங் அதிகன்றதுனால பெருசாக யாரும் கண்டுக்கிறது இல்லை. கவர்மெண்ட் அதிகாரிகளும் இது விற்றா போதுன்னு இருப்பாங்க. அப்பா கண்ணை வந்துட்டாப்லப்பா பாக்ஸாக கொண்டு வந்துருவாங்க. எல்லாரும் 2 பாட்டில் வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோ. நான் இது மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாக்ஸ் இருக்கேன் என் வீட்டில். அது அதில் வீட்டில் காமிக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே எவ்வளோ கிட்டத்தட்ட இப்போ மட்டும் இந்த பர்ச்சேஸு ஒரு 24,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த இயற்கை உரங்கள் 24,000. அது வந்து ஜிபே தான் பண்ணியிருக்கு ஃபுல்லாகவே. போகுது மற்ற மருந்து வீட்டில் வேணா கூட உங்களுக்கு ஃபோட்டோவை காமிக்கிறேன். அந்த அளவுக்கு இது மேலே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் கூட, இயற்கை மேலே. ஆமாம், இயற்கை மேலே ஆர்வம் கூட. அதனால தான் நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபுல்லாகவே எப்படியோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படிதான் இருக்கு. காட்டுக்குள்ளே அப்படிதான் இருக்கும். அந்த என் தோட்டத்துக்குள்ளே வெயில் படாது. இன்னும் சிலது சப்போட்டா மாஞ்செடி அப்படிலாம் வைக்கணும்னு பார்த்தேன், வச்சேன். அது கொஞ்சம் ஆடு மாடு உள்ள பூந்து வெள்ளாடுங்க கடிச்சு விட்டுச்சு. அப்படின்லாம் அந்த கொய்யா மரத்தை கூட சேர்ந்து உள்ளே வந்தாச்சுன்னா பலா வாழை என்ன அத்தனையும் பழங்கள் இருக்கோ அத்தனையும் மாதுளை கூட வைக்கணும்னு ஆசை. இன்னும் கொஞ்சம் ஃபின்சிங் பலம் பண்ணிட்டு அடுத்தது அதுவும் உள்ளே வளர்த்தணும். உள்ளே போனால் எதுவுமே கிடைக்காதே இல்லை, அப்படி இருக்கணும். அந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு இருக்கேன். சரி.